செல்லுலார் ஜெயில். 1906 ஆங்கிலேயர்களால் அந்தமான் தீவில் கைதிகளை வைத்தே கட்டப்பட்ட ஒரு சிறைச்சாலை இது. அப்போது இது 3 அடுக்குகளுடன் 698 அறைகளும் 7 பிரிவுகளும் கொண்ட மிகப்பெரிய கட்டடமாக இருந்தது. ஆனால் இன்றளவில் வெறும் 3 பிரிவுகள் மட்டுமே உள்ளது. சிறையின் ஒவ்வொரு மூலையையும் கண்காணிக்க வசதியாக ஒரு வாட்ச் டவர் அமைக்கப்பட்டிருந்தது. இப்போது பிரம்மாண்டமாக தோன்றும் இந்த நுழைவு வாயில் ஒரு காலத்தில் வருபவர்களை மிரள வைக்கும் ஒரு இடமாக இருந்துள்ளது. சுதந்திர போராட்டத்தின் போது இந்திய அரசியல் கைதிகளை வெளி உலகத்திலிருந்து தனிமைப்படுத்தி கடுமையான நிபந்தனைகள் விதித்து தண்டனைகள் வழங்கி அவர்களின் சுதந்திர உணர்வை அழிக்கத்தான் இந்த சிறை கட்டப்பட்டது. இங்குள்ள கைதிகளுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகள் எவ்வளவு கொடூரமானவை என்பதை உணர்த்தும் சில காட்சிப் பொருட்கள் இன்றும் வைக்கப்பட்டுள்ளன. அவர்கள் தேங்காயை உரித்து எண்ணெய் எடுக்கச் செய்யப்பட்டனர். செக்கைச் சுற்றி கடுகு விதைகளிலிருந்தும் எண்ணெய் எடுக்கச் செய்தனர். அவர்களை அதிகாரி ஒருவர் அமர்ந்து மேல்பார்வை பார்ப்பதற்காக நாற்காலியும் உள்ளது. அவர்கள் இதை செய்ய மறுத்தால் கடுமையாக அடிக்கப்பட்டனர். அந்த காலத்தின் கொடுமையை நினைவூட்டும் தூக்கு மேடை இன்றும் மௌனமாக நின்றிருக்கிறது. மாலை நேரங்களில் இங்கு நடக்கும் லைட் அண்ட் சவுண்ட் ஷோ இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றையும் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இங்கு அடைக்கப்பட்ட அரசியல் கைதிகள் அனுபவித்த துயரங்களையும் விவரிக்கிறது. இந்த நிகழ்ச்சி பார்க்கிறவர்களையும் அந்த காலத்துக்கே கூட்டிக் கொண்டு போய்விடுகிறது. இது வெறும் சிறை அல்ல, இது நம் போராட்டத்தின் சின்னம்,